سيدنا وعلى آل سيدنا محمد وبارك وسلم. பெரியவர்களே, பெரும்பாய்களே, தாய்மார்களே, மாணவர்களே, நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சகீனத் அமைதி இறங்கட்டுமாக. அல்லாஹ் நம்மை நமது ஷேக் நாயிம் அவர்களுடைய மாஹனாமா ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் என்று சேர்த்தான். அல்லாஹுடைய ரிதாவை, சந்தோஷத்தை, அல்லாஹுடைய பொருத்தத்தை, மஃபிரத்தை தேடி நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய ரிதாவை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லும் பொழுது, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் ஆமீன் என்பதாக அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். நேரான பாதை, முஸ்தகீமான பாதையை பெறுவதற்காகத்தான் நாம் எல்லாம் காபிலான ஷேக்குடைய சமூகத்தில் வந்தோம். அதை பெற்றோம், பெற்றுக்கிட்டே இருக்கிறோம். அதன் விஷயத்திலே சிலர்கள் பின்தங்கியும் விட்டார். சிராத்துல் முஸ்தகீம் கிடைக்காம தத்தளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. முஸ்தகீமான பாதைன்னா என்ன, நேரான பாதைன்னா என்ன என்பதை பற்றி நாமும் யோசிக்கணும். தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ், இது மட்டும்தான் முஸ்தகீமான பாதையா, நேரான பாதையா? தொழுகக்கூடியவர்கள் நரகத்துக்கு போகிறாங்க. எங்களை போல நீங்களும் தொழுதங்களே, ஜமாத்துக்கு வந்தங்களே, நீங்கள் நரகத்துக்கு வந்தங்க என்பதா சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்க. ஹதீஸ் நாம பார்த்து, எங்களோட தான் ஹஜ்ஜிக்கு வந்த நீங்கள் ஏன் நரகத்துக்கு போனீங்க என்பதாக ஜஹன்னமிகள், நரகவாதிகள், சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பாங்க. ஆகவே இந்த அமல்களை வைத்து நாம் நம்மை எடை போட்டு கொள்ளக்கூடாது. பிறர் எடை போட்டு கொள்ளலாம். நாம் சொர்க்கவாதி என்பதாக நம்மை எடை போட்டு கொள்ளக்கூடாது. சஹாபாக்களை போல அமல் செஞ்சாங்க உலகத்தில் யாரும் வரவே முடியாது. உமர் நாயகத்தை போல யாராவது அமல் செய்ய முடியுமா? நஃபிலான வணக்கங்கள் செய்ய முடியுமா? சுன்னத்தான வணக்கங்கள் செய்ய முடியுமா? அவங்களே என்ன சொல்லிட்டு போகிறாங்க, எல்லாரும் சொர்க்கம் போங்க, ஒரு மனிதரை தவிர என்பதா அல்லாஹ் சொன்னான். அந்த ஒரு மனிதராக நான் இருக்கலாமே, நான் இருந்தால் என் கதி என்ன ஆகும் என்பதாக சொன்னான். ஆகவே நாமும் அல்லாஹ் விஷயத்திலே பயப்படணும். நம்முடைய அமல்களை கொண்டு நம்முடைய நஃப்ஸிலே நிம்மதிகளை பெறக்கூடாது, இத்மினான் வரக்கூடாது. அல்லாஹை கொண்டு, அல்லாஹுடைய ரஹ்மத்தை கொண்டு தான் நமக்கு இத்மினான் வரும். ஆகவே நாமும் நேரான பாதை, சிராத்தல் முஸ்தகீம், அதில் நம்ம இருக்கிறோமா இல்லையா என்பதை ஒவ்வொருவர்களும் ஆராய்ச்சி செஞ்சார், சிந்திச்சார். ஏண்டா இஸ்லாத்தில் ஒவ்வொரு மனுஷனும் தான் தான் நேரான பாதையில் இருக்கிறேன் என்பதாக நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அவன் நஃப்ஸு சொல்லுது, ஷைத்தான் சொல்கிறான், கூட்டாளி சொல்கிறான், கரெக்டாக செஞ்சீங்கிறான். இதான் நேரான பாதையா? எதுக்கு நேரான பாதை? முஸ்தகீமான பாதை. யோசிக்கணும். நம்ம சர்க்கார் சொல்லுவாங்க, இந்த ஆயத்தை அடிக்கடி படிப்பாங்க. குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு கூட்டத்தார்களும் தங்களிடத்தில் உண்டான அமல்களை கொண்டு
சந்தோஷம் அடைகின்றார். எனக்கு இது இருக்கு, போதும், நான் கரெக்டான பாதையில் இருக்கேன் என்பதா அல்லாஹ் சொன்ன. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன சிராத்தல் முஸ்தகீம்ல தான் இருக்க என்பதை அல்லாஹ் சொன்ன. ஏன் யாரை போட்டு வாயை போட்டு நோண்டிட்டு இருக்கு? உமர் தானே, ஏன் போட்டு நோண்டுற? சார் கை வச்சு சும்மா சைத்தா கூட இருந்துட்டு சைத்தா எங்க இருந்து கிடக்கிறான். சிந்தனைகள் மாறிப்போம். சவுண்ட் இல்லாமல் உட்கார். லா இலாஹ இல்லல்லாஹ். சஹாபாக்களுக்கு முன்னாடி, ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி சஹாபாக்கள் மரங்களை போல, அசையாத மரங்களை போல பார்க்கணும். எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டே பார்க்கணும், ஆட்டம் போட்டுக்கிட்டே உட்காந்துருக்கணும். நம்ம சர்க்காருக்கு முடியும் அசையவே கூடாது, எஞ்சி போயிடுவாங்க. இதில் தீனுடைய இல்மு அஹமியத்தா தெரியல, முக்கியத்துவம் தெரியல. காசு, பணம், சொத்து, செல்வாக்கு, இதுதான் நமக்கு அஹமியத்தா தெரியும். எங்கே பார்த்தாலும் இடம்பெற்று கொண்டே வருகிறது. யூருஃபாவுல் இல்ம், குர்ப கியாமத்தில் அடையாளத்தில் இல்ம அல்லாஹ் உயர்த்திடுவாங்க. ஞானங்கள் அல்லாஹ் உயர்த்தி, ருசுமாத்துகள் மட்டும், சடங்குகள் மட்டும் அல்லாஹ் ஹிஃபாஸத் செய்யும். அப்போ நாமும் சிராத்தல் முஸ்தகீம், அப்போ பெருமானாரை பார்த்தா அல்லாஹ் இன்னக்கா அலா சிராத்தின் முஸ்தகீம் அல்லாஹ் ஃபத்தா கொடுத்து. அப்போ தான் ரசூலுல்லாஹ்க்கு நிம்மதி வந்துச்சு. நபியே, நீங்கள் சிராத்தல் முஸ்தகீமில் தான் நீங்கள் இருக்கிற என்பதா நேரான பாதையில் தான் இருக்கிறது. அப்போ தான் சிராத்தில் முஸ்தகீமில் இருக்கிறோம் என்ற இத்துமினான் அவங்களுக்கு வந்துச்சு. அப்படி இருந்தும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஹத்தல் மௌத் ஏதுங்க சிராத்தல் முஸ்தகீம், முஸ்தகீமான பாதையை அல்லாஹ் காட்டு அல்லாஹ் என்பதா. நேரான பாதையை காமி என்பதா. ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா இல்லைன்னா தொழுகையே கிடையாதுட்டாங்க சொல்லலாம். அதனால் ஷா வலியுல்லா முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்னாடி நின்று தொழுவ மாட்டாங்க, இமாமா தான் இருந்து தொழுவாங்க. ஏன் அந்த ஹதீஸ் புறாங்க. என் முக்ததியை நின்று தொழுதா ஓத முடியாதுல்ல சூரத்துல் ஃபாத்திஹாவை. இமாமா நின்று மட்டும் தான் தொழும். இமாமா இருந்தால் தானே ஓத முடியும். அதனால் அந்த ஹதீஸ் அடிப்படையில் யாரையாவது பக்கத்தில் வச்சுட்டு இமாமும் செஞ்சு தொழுதுட்டு இருப்பாங்க. ஆகவே அப்போ அல்லாஹ் சொல், நீ காலையில் கூட குரான் ஷரீஃப் ஓதும்போது சர்க்காருக்கு ஒரு ஆயத்து போட்டு, நீலாம் தௌபா ஆமாம் எவ்வளோ தான் தௌபா செய்யணும், அந்த தௌபா மக்பூல் ஆகுமா? மக்பூல் ஆகலாம், ஆகாமல். ஆனால் அந்த தௌபா அல்லாஹ்வுடைய தரப்புல வந்துச்சு, அது மக்பூல் ஆகிடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌபா அப்படியே தரப்புல வந்துச்சு. ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தௌபத்தம் மினல்லாஹ், தௌபத்தம் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய தரப்புலையும் தௌபா இருந்துச்சு. அந்த தௌபாவை போட்டு அவங்கெல்லாம் மக்பூலாக போனாங்க. நம்ம தௌபாலாம் தௌபத்தம் மினல்லாஹ் ஏற்படுச்சா? அல்லாஹ்வுடைய தரப்புலையும் வரக்கூடிய தௌபா இருந்துச்சு. நமக்கு ஒன்றும் புரியல, அல்லாஹ் எங்கே இருக்கிறான், என்ன செய்கிறான், எப்படி நாமும் செய்கிறோம், தௌபா செய்கிறோம், எப்படி நாமும் தொழுகிறோம், இனிமேல் புரியல. எப்படி நாம் பாட்டு படிக்கிறோம், எப்படி நாம் மூழுது ஓதுறோம். வஜி பாட்டு படித்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அல்லாஹ் தாலா முஹப்பத் ரசூல் அல்லாஹ் அந்த பையனுக்கு பக்கா பையன்தான், அல்லாஹ் நிரப்புவானாக. ஆக சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை என்று சொன்னால் என்ன? அப்போ அல்லாஹ் நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னால், இன்னக்கா அலா சிராத்தில் முஸ்தகீம், நேரான பாதை நீங்கள் இருக்க. அப்போ இது யார் பாதை? இது அல்லாஹ்வுடைய பாதையா அல்லது நல்லடியாருடைய பாதையா? ரெண்டும் குரானில் வருது. அல்லாஹ்வுடைய பாதைன்னு வருது, ரசூலுல்லாஹ்வுடைய பாதைன்னு வருது, நல்லடியாருடைய பாதைன்னு வருது. பாதை எல்லாம் 3 பேர் பக்கம் இல்லாமல் செய்யலாம்.
சிராத்தில்லாஹி லஸீ லஹு முல்கு ஸமாவாத்தி மாஃபி ஸமாவாத்தியா மாஃபி ஸமாவாத்தி. அல்லாஹ்வுடைய பாதங்கிறான் அவன் இடத்துல, அல்லாஹ்வுடைய பாதம். அப்போ அல்லாஹ்வுடைய பாதம்னா அல்லாஹ் ஒரு இடத்துல இருக்கிறான் என்பது முகையதாயிடும். சென்னை ஒரு இடத்துல இருக்குது, சென்னை ரூட்டுன்னு சொன்னால் அப்போ சென்னை ஒரு இடத்துல இருக்கலாம் தான் அதுக்கு ரூட் உண்டாச்சு. அப்போ அல்லாஹ் ஒரு இடத்துல இருக்கிறான்னு இருந்தால் தான் அல்லாஹ் ரூட் போட முடியும். மேப்பில் போடுறோமே இல்லையா, அது போல். அப்போ ஹக்குடைய பாதம்னா அல்லாஹ் சொல்லும். இன்னொரு இடத்துல ஹாதா சிராத்தி முஸ்தகீம் ஏன் பாதங்கிறாங்க ரசூல், ரசூலுல்லாஹ்வுடைய பாதைன்னா அல்லாஹ் சொல்லும். இந்த சிராஜி அதை பற்றி பேசினார், அதனால் அவர் பயான்னு ஆரம்பிச்சேன். அப்போ இன்னொன்று இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் சொல்லும்போது சிராத்தல் லஸீன அன்அம்த நல்லடியாருடைய பாதைங்க, நல்லடியாருடைய பாதை 3 ஐயா அல்லாஹ். அப்போ நல்லடியார் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா ஷிர்க் வச்சுட்டானா? ரசூலுல்லாஹ்வுடைய பாதைன்னு சொன்னால் அல்லாஹ் ஷிர்க் வச்சுட்டானா? அல்லாஹ் ஷிர்க் வைக்கிறவன் கிடையாது, அல்லாஹ் முஷ்ரிக் கிடையாது, ஷிர்க் வைக்கிறவன் கிடையாது. நேற்று கூட மாணவர்கள் கூட சொன்னோம், பெரும்பாவத்தில் 70 சொச்சம் இருக்குங்கிறாங்க, 800 சொச்சம் இப்னு அப்பாஸ் எல்லாம் 800 சொச்சங்கிறாங்க, பெரும்பாவம் 700 சொச்சம். அதை 7ஆக சுருக்கி வச்சுருக்காங்க. ஆக அக்பருல் கபாயிர், ஆக பெரும்பாவம் அஷ்ருக்கு பில்லாஹ், அல்லாஹ் ஒன்று இணை வைக்கிறது. அல்லாஹ் ஒன்று ஷிர்க் வைக்கிறதுனா என்ன? அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வசூ தான் உலகத்தில் இருக்குது. ஷிர்க் வைக்கிறதுக்கு ஒரு இடமே இல்லை, ஒரு வசூவும் கிடையாது. அல்லாஹ் போல் இன்னொரு வசூ இருந்தாலும் ஷிர்க் வைக்கிறதுக்கு நம்மளால் ஷிர்க்கை வைக்க முடியாது. அப்போ அஷ்ருக்கு பில்லான்னா என்ன? அஷ்ருக்கு பி மஹ்லூக் இல்லை, அல்லாஹுடைய மஹ்லூக்கு கூட ஷிர்க் வைக்கணும். அல்லாஹுடைய மஹ்லூக்கையே காலிக்கு ஆக்கிடும், வேற ஒன்று. அல்லாஹுடைய சிறுசிகளையே காலிக்கு ஆக்கிடும். ரப்பாக ஆக்கிடுறோம், ரஸாக்கா ஆக்கிடுறோம், கஹாரா ஆக்கிடுறோம், ஃபத்தாக ஆக்கிடுறோம், சத்தாராக ஆக்குறோம். அக்கிரமா இல்லை நம்முடைய வாழ்க்கையில். இப்போ உதாரணமாக சொல்ல பாருங்களேன், நான் அப்பா போட்டிருக்கேன், என்னுடைய அவுரத்துகளை மர்மஸ்தானத்தை மறைக்கக்கூடியது கைலி, அப்பா, பனியன், தொப்பி. இதுதான் மறைக்குதுன்னு நான் நினச்சேன், விளங்கினேன். சத்தாரிய சிஃபத்தை சத்தாரியத்தில் ஷிர்க் வச்சுட்டேன், சிஃபத்தை சத்தாரியத்தில் ஷிர்க் வச்சுட்டேன். பிஸ்ஸாத் மறைக்கணும் அல்லாஹ் தான், பில் ஆரது தான் இது துணி மறைக்கணும். பிஸ்ஸாத் ஜாத்தை கொண்டு மறைக்கணும் அல்லாஹ் தான். இந்த துணி மேலே போடப்பட்ட துணி பில் ஆரது மறைக்கணும். இப்போ சத்தாரியத்தில் நாம் ஷிர்க் வச்சுட்டோம். ஒரு பாவத்தை நாம் செஞ்ச பாவத்தை ஒரு ஆள் மறைச்சிட்டேன். இந்த இடத்துல உட்காந்து ஒரு பாங்ஷன் யாருக்கும் தெரியல, இந்த 4 பக்கம் சவரும் இந்த தெரையும் என் பாவத்தை மறைச்சிருச்சு. சிஃபத்தை சத்தாரியத்தில் நாம் ஷிர்க் வச்சுட்டோம். மறைக்கிறோம் இல்லாத சவரும் இந்த வசூங்களும் கிடையாது. அதனால தான் உமர் ஃபாரூக் ரஸியல்லாஹு அன்ஹு அவங்க பைத்துல் மாலை தக்சீம் செஞ்ச பிறகு, பங்கீடு செஞ்ச பிறகு, இந்த பைத்துல் மாலில் பூட்டிட்டு காலி பண்ண பிறகு பைத்துல் மாலை 2 ரக்காத் பூட்டிட்டு 2 ரக்காத் சொல்லுவாங்க. பைத்துல் மால்கிட்ட பேசுவாங்க, நான் அதெல்லாம் நடந்துக்கிட்டது உனக்கு தெரியும், அல்லாட்ட பாதகமாக சொல்லிடாது, எல்லா இடத்துல பாதகமாக சொல்லிடாதுன்னு சொல்லி பைத்துல் மால்கிட்ட பேசுவாங்களா, மாஃப் தேடுவாங்க. அவங்க பங்கீடு செய்வி யாருக்கு என்ன கொடுறாங்க என்னங்க, அப்படிப்பட்ட மகான். அதிலே உலகத்தில் அதில் ஒரு திராசில் உலகத்தில் ஒரு பையில போட்டு அதுக்கு பேர் தான் உமருமா. நீதத்தை நாமெல்லாம் அதில் ஒரு ஜுசூவில் தான் நம்ம, நீதத்தில் ஒரு பஹஜில் தான். அத்தகைய மகானுடைய பேர்களை நாம் நாவலில் சொல்வதனால நமக்கு பரக்கத், நமக்கு ரஹமத். ஆக சிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதை. இப்போ நேரான பாதை என்று சொன்னால் என்ன? எதை வச்சு பாதை உண்டாச்சு? பாதை எதற்கு? மக்சூதை அடைவதற்காக, ஒரு நோக்கத்தை அடையும், நோக்கத்தை அடையும். அப்போ அல்லாஹ் அடைவதற்குண்டான பாதை, அல்லாஹ்வுடைய பாதைன்னு அல்லாஹ் சொல்கிறான்.
ஒரு இடத்துல சிராத்தி முகமது பாதைங்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இடத்துல சிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் நல்லடி அழிப்பார். அப்போ இந்த மூலையை நம்ம என்ன வழங்குன்னு அல்லாஹ்வுடைய பாதைன்னு சொன்னால் அல்லாஹை நோக்கி போகக்கூடிய பாதை. அந்த பாதையில் போனால் நேராக அல்லாஹ்கிட்ட தான் பேசார். அல்லாஹ்கிட்ட வேறு ஒன்றையும் பெற்றுக்கவே முடியாது. அல்லாஹ்கிட்ட வேறு ஒரு வசுவே கிடைக்காது. நாமளும் கிடைக்க மாட்டோம், நீங்களும் கிடைக்க மாட்டாங்க. அனாவும் கிடைக்காது, அந்தாவும் கிடைக்காது. ஹுவா மட்டும்தான் கிடைக்கும். அதாவது அந்த நிலையை அடைந்ததுனால தான் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியவர்கள் அனாவையும் இழந்தார்கள், அந்தாவை இழந்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அந்தவாக ஆக்கினார். லா இலாஹ இல்லா அன்த. நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹக்கை அனாவாக ஆக்கினார். லா இலாஹ இல்லா அன. ஆனால் நபியுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாவை விட்டும் அந்தாவை விட்டும் காலியாகி வெளியாகி ஹுவாவின் பக்கம் வந்தவர்கள் நபியவர்கள் மட்டும்தான். அதனால தான் குல், நீங்கள் மட்டும் சொல்லுங்க ஹுவ வல்லாஹு அஹத். அந்த ஹுவா தான் அல்லாஹ்வாக இருக்கிறான், அஹதாக இருக்கிறான், சமதாக இருக்கிறான், லம் யலிதாக இருக்கிறான், வலம் யூலதாக. அதனால தான் குலுல்லா சூரா வானலோகத்தில் இறங்கும்போது ஒரு கடுமையான சப்தமாக புதுசாக ஒரு மலை கொண்டு வர குலுல்லா சூராக்கும் குலுல்லாது சூரா இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் அல்லாஹால ஹுசூசியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த மலைக்கு இறங்கி சொல்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்கள் உம்மத்தை அல்லாஹ் தண்டிக்க நாடி இருந்தால் ரமதானையும் குலுல்லா சூரையும் கொடுத்துருக்க மாட்டோம். ரமதானையும் குலுல்லா சூரை குலுல்லா அஹதுனி மகாம் என்ன. அதனால தான் 3 குலுல்லாவது ஒரு குரானுக்கு சமம். 3 குரானுக்கு ஒரு குரானுக்கு 3 குலுல்லாவது தான் போச்சு. ஈசா சூரா குலுல்லா சூரா 3 தடவை நான் போச்சு. சொல்லுங்க 11 தடவை சொல்லுங்க. சரி வாய்த்துகள் 11 தடவை ஓதுங்க. ஆக சிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதை. அப்போ ஹக்குடைய பாதை சிராத்தல்ல அல்லாவுடைய பாதையில் நாம் சொன்னால் அல்லாவை தான் அடையும், வேறு யாரும் கிடைக்காது. சிராத்தி ரசூலுடைய பாதையில் சென்றோம், ரசூல்லா தான் கிடைப்பாங்க, யாரும் கிடைக்காது. அங்கே முகமது ரசூல்லா மட்டும்தான் இருப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யாரும் கிடைக்காது. ஆனால் தான் சஹாபாக்கள் சதா ரசூலை அடைந்தார். மன் ரானி ஃபக்கர் அல் ஹக், என்ன பார்த்தா ஹக்கை பார்த்தா பார்த்துட்டு போயிட்டாங்க. ரசூலை துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல ஃபாத்திஹத்துல் கிதாபில் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் சொல்லுது சிராத்தல் லஸீன நல்லடியாக பாதை, யாரின் மீது நீ இனாம் செய்தாயோ அவர்களுடைய பாதை. அப்போ அவருடைய பாதையில் இந்த பாதையில் போனால் சாலிஹீன்கள் கிடைப்பாங்க, ஷுஹதாக்கள் கிடைப்பாங்க, சித்திகீன்கள் கிடைப்பாங்க, நபிவாக கிடைப்பாங்க. அந்த பாதையை தான் அல்லாஹ் கேட்க சொல்கிறான். முதல்ல ஹக்கீகத்தில் 3 பாதையும் ஒரே பாதை தாங்க. அல்லாவுடைய பாதையும் ஒன்று தான், ரசூலுல்லாவுடைய பாதையும் ஒன்று தான், நல்லடியாருடைய பாதையும் ஒன்று தான். திபாரக் வேறு வேறு, மனாசில்களை கவனித்து வேறு வேறு. சென்னைக்கு போகிறது ஆயங்குடியில் ஒரே ரூட்டு தான். மன்னார்குடியை கவனித்து மன்னார்குடியிலே ஆயங்குடிக்கு வரையில் உண்டான அந்த ரூட்டுக்கு பேர் மன்னாடி போகிற பாதை. காட்டு மன்னார்குடி 7 கிலோமீட்டர். மன்னார்குடி டு சேத்தியாத்தோப்பு இடையில் ஒரு மந்தி சேத்தியாத்தோப்பு பாதை, அதுலேருந்து வடலூர் அது தனி பாதை. மஞ்சியில் கவனித்து போயிருப்பாங்க. இப்போ எல்லாமே ஒரே பாதைகள் தான். அப்போ சூரத்துல் ஃபாத்திஹால அல்லாஹ் கேட்க சொல்கிறது நல்லடி அப்படியே பாரு. அங்கே நீ முதல்ல போ, சாலிஹுடைய சமூகத்துக்கு போ, ஷஹதாக்குடைய சமூகத்துக்கு போ, அவர்களை பார்க்கணும், அவருடைய சொஹபத்தில் இருக்கணும். இல்லாட்டி நம்முடைய ஈமான்ல இஹ்லாஸ் வராது. நம்முடைய ஈமான்ல இஹ்லாஸ் வராது. இன்னும் சொல்ல போனால் ஈமான்ல இத்மினான் வராது. ஈமான்ல இத்மினான் வராது. ஈமான் இருக்கும், இத்மினான் வரத்துக்கு சாலிஹீன்கிட்ட போகணும், ஷஹதாக்கள்கிட்ட போகணும், சித்திகீன்கள்கிட்ட போகணும், முகர்ரபீன்கள்கிட்ட போகணும். உலாயிக ஹும் முகர்ரபூன் அல்லாஹ் சொல்கிறாங்க. நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுடைய சமூகத்தில் கேட்டாங்க, வலாக்கில்ல அவலம் தோமீன், என்ன இப்ராஹிம் ஈமான் இல்லை,
உங்களுக்கு ஈமான் இல்லையா? ஏன் திரும்பவும் கைஃப தொஹீல் மோத்தா கேட்குறேங்க? மோத்தாக்கள் எப்படி ஹயாத்தாக்குன்னு வலாக்கில் எத்துமா இன்ன கல்வி இத்திமினானுக்கான்னு கேட்குறான்ல. அதனால் ஈமானுக்கு பிறகு இத்திமினான் அவசியம். இத்திமினான் நாமெல்லாம் தேடி ஆகுனே. இத்திமினான் இல்லாத சுற்றணும். அந்த ஈமான் ஜல்சலாலப்படும். உலாய்க்கு ஹுல் மோமினூன் ஹக்காவாக முடியாது. தஹக்கீக்கு ஈமானை பெறவே முடியாது. ததுகீக்கு ஈமானை பெறவே முடியாது. ஈமான ஜௌக்கியை பெறவே முடியாது. ருசிக்கக்கூடிய ஈமானை பெறவே முடியாது. நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஜௌக்கி ஈமானை ஊட்டினார்கள். மன் வஜத அதாவது வஜத ஹலாவத்தல் ஈமான் மன்குன்ன ஃபீஹி ஸலாஸ். 3 விஷயங்கள் யாரில் இருக்கோ அவர் ஈமானோட ஹலாவத்தை பெற்றுக்கொண்டார், இனிப்பை பெற்றுக்கொண்டார், ஜௌக்காக ஆக்கி கொடுத்தார். அதனால் நம்முடைய ஈமானில் ஹயாலி ஈமானாக தான் இருக்கு, இல்மி ஈமானாக இருக்கு, அகீதத்தி ஈமானாக இருக்கு, ஹயாலி ஈமானாக இருக்குது, வஹமி ஈமானாக இருக்குது, ஜௌக்கி ஈமானாக. அதுக்கு தான் நம்ம சாலிஹினுடைய சொஹபத் நமக்கு தேவை, சித்திகீனுடைய சொஹபத் தேவை, ஷுஹதாக்களுடைய சொஹபத் தேவை. இல்லாட்டி நமக்கு கிடைக்காது. இப்போ நல்லடியாருடைய பாதையை நாம் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் கேட்போம். அப்போ அல்லாஹ் எப்போ கொடுப்பாங்க? எப்போ அல்லாஹ் நல்லடியாருடைய சொஹபத்தை அல்லாஹ் தருவான். அந்த பாதை அல்லாஹ் எப்போ காமிப்பான்? இப்போ நாமெல்லாம் பையத்து வாங்கியிருக்கோம், சாலிஹுடைய பாதை திறந்துச்சா திறக்கலையா அது ஒரு சந்தேகம் குறித்தான். சொலஹாக்களுடைய பாதை நம்ம கிடைச்சிச்சா கிடைக்கலையா? சித்தியத்தினுடைய பாதை கிடைச்சிச்சா கிடைக்கலையா? அவங்க இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு ஷக்கு சுபாவில் தான் போயிட்டேன், சந்தேகத்தில் தான் போயிட்டேன், ஒரு நிம்மதி கிடைக்கல பார்த்தாங்களா? ஆகவே பையத்து வாங்கிட்டு அந்த பையத்தில் நாம் சுலூக் செய்யணும், நடை போல் பையத்தில் நாமும் ஷுகுல் செய்யலம்மா, அதில் நம்ம முயற்சி செய்யணும். செய்யாததின் காரணத்தினால் எதை அடையணுமோ அதை நாம் அடையாமல் இருக்கும். எல்லா வகையான ஞாபகத்தை விட்டு மகரமாக இருக்கும், எல்லா வகையான ஞாபகத்தை விட்டு மகரமாக. ஆகவே நாமும் சாலிஹுடைய பாதை நமக்கு முன்கஷிஃபாகும். அதுக்கு என்ன செய்யணும்? சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் சொல்லித்தரான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஈமானியத் அல்லாஹ் சொல்லித்தரான், ஈமானியத் அல்லாஹ் சொல்லி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆலமீனுக்கு ரப்பான அல்லாஹுக்கு எல்லா. இந்த ஆயத்துக்கு நாம் அமல் செஞ்சாகுமா இல்லையா? வெறும் அகீமு ஸலாத்த ஆத்து ஸகாத்த வலின்னாசி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத் வலின்னாசி வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும். இதுக்கு மட்டும் எத்தனை நாளைக்கு அமல் செஞ்சுட்டு உட்காந்துருக்கிறது? பாக்கி ஆயத்தெல்லாம் கோட்டா கட்சிக்கிறதா? நவுசுபில்லா மின் ஸாலிக். இப்போ எல்லா ஆயத்தும் அமல் செஞ்சானுங்க. ஹுதல் முத்தகீன், ஒவ்வொரு ஆயத்தும் முத்தகீன்களுக்கு ஹிதாயத். அப்போ அல்ஹம்துலில்லாஹ்க்கு எப்படி அமல் செய்யுது? ரப்பில் ஆலமீனுக்கு எப்படி அமல் செய்யுது? அர் ரஹ்மானுக்கு எப்படி அமல் செய்யுது? அர் ரஹீமுக்கு எப்படி அமல் செய்யுது? மாலிக் யௌமித்தீனுக்கு எப்படி அமல் செய்யுது? இதெல்லாம் நாம் எப்போ கற்றுக்கிறது? கபருக்கு போன பிறகு உட்காந்து அமல் செய்ய போகிறாங்களா? தஸ்மணி தூக்க போகிறாங்களா? கிதாபை தூக்க போகிறாங்களா? அங்கே போய் உட்காந்து முராக்கபா செய்ய போகிறாங்களா? அங்கே போய் உட்காந்து முஷாஹதா செய்ய போகிறாங்களா? நஃப்ஸு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன், நம்முடைய நஃப்ஸு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கு. ஈயாய் அவ்வளம்பி தக்குவால இன்னையும் தான் சொல்ல, உங்களை மட்டும் குறை சொல். முத்தசம்மிஃபீன்கள் ஆகிட்டு, முத்தசம்மிஃபீன்கள். ரஹமத்துல்லா சொல்கிறார், ஒரு 60 வயசாக ஒருத்தன் மகன்கிட்ட கொடுத்துட்டு வரேங்கிறார். எல்லாம் வியாபாரம், அது வரையும் நான் வியாபாரத்தில் முங்கிட்டு வரேன் அப்படிங்கிறார். முஸ்தகரிக்கு ஆகிட்டு வரேன், 60 வயசாச்சு. அப்பயும் நஃப்ஸு விடாதுங்க. நஃப்ஸு இருக்க மோசமானது. அஷர்ரு ஷுரூர், அதை அதுவிக்க நம்முடைய விரோதிகள் மிக பகிரங்கமான விரோதியாக இருக்கும். அதை நாமும் ரியாதாத்தை கொண்டு முஜாஹதாவை கொண்டு என்னத்தான் அடக்குனாலும் அடக்க முடியாது. அதுக்கு ஒரே வழி அதை மாதுமாக்கி, ஒரே வழி அதை மாதுமாக்கி சாட்சின்று லாவை கொண்டு சாட்சி, திருக்கலிமால் ஒன்றா லாவை கொண்டு சாட்சி. அதனால தான் நம்முடைய சோஃபியாக்கள் முரீதுகளுக்கு, முபத்ததீன்களுக்கு, ஆரம்ப முரீதுகளுக்கு
தஸ்கியா செய்வதற்கான நஃபீஸ் பாஷையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. மாணாக்கள் புதிய புதிய மாணாக்கள் இல்ஹாமி மாணாக்களை சொல்லி கொடுத்து இந்த அடிப்படையில் நஃபீஸ் பாஷை, இந்த அடிப்படையில் நஃபீஸ் பாஷை என்பதாக தருவி செஞ்சுட்டே இருப்பாங்க. நாமளாம் செய்யலை. ஆக அல்லாஹ் தஆலா நஃப்ஸா அல்லாஹ் தஸ்கியா செஞ்சால் தான் நம்முடைய உலூம்கள் நமக்கு ஜௌக்கியாக ருசிக்கக்கூடிய ஒரு உலூமாகும். ஏண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் விஷயத்தை துவா செய்யும்போது ரப்பனா அப்பாஸ் ஃபி ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கீஹிம். முதல்ல குர்ஆன் ஓதி காட்டுவாங்க. ஓதி காட்டி அடுத்த வேளை தஸ்கியா செய்வாங்க. தஸ்கியா செஞ்ச பிறகு தான் இல்மியை கொடுக்கணும். யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. தஸ்கியா இல்லாமல் நீ இல்மு படித்தா என்ன பிரயோஜனங்க? தஸ்கியா இல்லாமல் இல்மு படித்தா இல்மு இருக்கும், பேங்க்லேயே இருக்கும். அந்த பேங்கில் நீங்கள் எடுக்க முடியாது, இப்போ லாக் ஆகிடும். சில பேர் பேங்கில் 10 லட்ச ரூபா போடும், எடுக்கவும் முடியாது. 20 லட்ச ரூபா லாக் ஆகிக்கணும், 30 லட்ச ரூபா லாக் ஆகிக்கணும். அது நீ ஏடிஎம் போட்டாலும் வராது, செக்கு போட்டாலும் வராது. அதுபோல் இல்மு லாக் ஆகி கிடக்குங்க. தஸ்கியா செஞ்சு பாருங்க. அப்பப்போ அல்லாஹ் தஆலா இல்மை இஸ்திஅதால் அல்லாஹ் கொடுக்கணும். அப்போ தஸ்கியாவுக்கு பிறகு தான் இல்மை கொடுக்கணும். தஸ்கியாவுக்கு பிறகு தான் இல்மை. இப்படிய சுழுவுக்கெல்லாம் மாறி போச்சு. முதல்ல தஸ்கியா செஞ்சோம், அப்போ ஷேக்காவை தஸ்கியா செய்ய ஆரம்பிச்சிடுவார், அவர் சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிடுவார். அப்போ முதல்ல இல்மை கொடு. அதுவும் ஜாத் சிஃபாத்தை பற்றி உண்டான இல்மை கொடு. வெறும் ஆசார் அஃபாலை பற்றி உள்ள இல்மெலாம் எங்களுக்கு வேணாம். அதெல்லாம் சாதாரண இல்மு. ஜாத் சிஃபாத்தை பற்றி உண்டான இல்மை கொடு என்பதாக. ஆகவே அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தில் அல்லாஹ் முரத்தபா தர்த்தீப்னு அல்லாஹ் சொல்றான். தஸ்கியா செய், சும்ம யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. கிதாபி உலூம்ஹையும் இல்முல் அஸ்ராரையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். சும்ம யுஅல்லிமுல் கிதாபுல் ஹிக்மா, அப்புறம் யுஅல்லிமுல் கிதாபுல் ஹிக்மா, அப்புறம் அவ்வளோதானே. இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீமா. ஆகவே நாமோ சிராத்தல் முஸ்தகீம் நல்லடியாருடைய பாதையை நாம் அடைவதற்கு அல்ஹம்துலில்லாஹ் அமல் செஞ்சானுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அமல் செஞ்சான். எப்படி அல்ஹம்துலில்லாஹ்க்கு அமல் செய்யுது? அல்ஹம்துலில்லாஹ்க்கு எப்படி அமல் செய்யும்? ஹம்து என்று சொன்னாவே புகழ் புகழ்னு சொல்லு. ஒரு மனுஷனை எதை வச்சு புகழ்வான்? ஒரு கமாலை வச்சு தான் புகழ்வான். ஒரு திறமை இல்லாமல் ஒரு மனுஷனை புகழவே மாட்டான். ஒன்றுகில் தர்சுடைய கமால், அல்லது ஃபெஹமுடைய கமால், தஃஹீமுடைய கமால், கிதாபத்துடைய கமால், எழுத்தாற்றல், வேறு வேறு பிரச்சனைகள் முடிக்கல. அது துனியாவி கமால்கள், உஹரவி கமால்கள், ஆகிற சம்பந்தப்பட்ட கமால்கள். இந்த கமால்களை வச்சு தான் ஒரு மனுஷனை புகழும். இந்த திறமை இல்லைன்னா யாரையும் புகழவும் மாட்டான். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் என்ன? பூரா கமாலும் அல்லாஹ்வுக்கு சொல்லும். பூரா கமால், எல்லாம் உள்ள கமால், உங்களில் உள்ள கமால், அவரில் உள்ள கமால், எல்லா கமாலும் அல்லாஹ்வுக்கு சொல்லும். எந்த கமாலையும் பிரித்து போடவே கூடாது. இது அவர் கமால், இது அவர் கமால், இது அவர் கமால். பூரா திறமைகளும் அல்லாஹ்வுக்கு சொந்தங்க. பூரா கமால்களும் அல்லாஹ்வுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் திருப்பி பதிலே? ஹமீதனி அபுதி. ஹமீதனி அபுதி, அடியா என்ன புகழ்ந்துட்டான். சூரத்துல் ஃபாத்திஹால மட்டும்தான் அல்லாஹ் பதில் சொல்கிறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹால மட்டும்தான் அல்லாஹ் பதில் சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஏன் இதில் மட்டும் அல்லாஹ் பதில்? பூரா கலாம் அல்லாஹ்வுடைய கலாம் தானே. அப்போ அவனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு அவனே ஹமீதனி அபுதி நல்லா சொல்லுமா? அவனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிறான். அப்போ ஹமீதனி அபுதி எப்படி? ஹமீதனி அபுதி எப்படி? என்னுடைய அடியா என்ன போகுது? அவனே பேசிக்கிறான், அவனே பை சொல்ல. லூசுன்னு சொல்ல மாட்டோம். ஆகவே நாம் யோசிக்கணும். இது ஃபாத்திஹத்துல் கிதாப்னு இன்னொரு என்ன பேர் குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு பேர் சொல்கிறான் ஃபாத்திஹுல் கிதாபுக்கு. இல்லை சபா மசானி. சபா மசானி 7 ஆயத்துகள். சபா மசானி ரெட்டிப்பாக வந்து ஏன்னா 2 கேள்வி பற்றி 2 உண்டாகுதுல. மசானின்னு 2 வருது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான், நாம் சொல்கிறோம் ஹமீதனி அபுதி. அர் ரஹ்மானிர் ரஹீம் அசனா அலி அபுதி, மாலிகி யௌமித்தீன் மஜ்ஜதனி அபுதி.
மாலிக் யௌமித்தீன் மஜ்ஜதனி அபுதி, அடியா என்ன வலுப்பப்படுத்தி விட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா பை சொல்கிறான். அந்த மசானியில் வந்தால் தான் மசனவி. மசனவின்டா ரெண்டா வந்திருக்கு, ஒவ்வொரு பைத்து ரெண்டா எழுதியிருக்காங்க. அப்புறம் மசனவின்னு சொல்லுவாங்க. சூரத்துல் ஃபாத்தியாவோட சுன்னத்து நடைபெறுது தான் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்னவி ஷரீஃபை எழுதினாங்க. ஆனால் மசனவியும் பேர். மஹ்லூக்குடைய ஹகீகத்தும் மசனவி தான். மஹ்லூக்கு என்றைக்குமே அல்லாஹ் தஆலா ஒற்றையாக அல்லாஹ் படைக்க, இரட்டையாகத்தான் அல்லாஹ் படைச்சு. மின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைன், ஒவ்வொரு ஷைலின்னும் நம்ம மணி 21 இருக்குது. மணி எது பஷீர் இல்லை, பஷீருங்க ஃபசுல்லா திருத்தி. அப்போ அசனாலையா அமீன் குல்லி ஷைன் ஹலக்னா ஸௌஜைனி, ஒவ்வொரு ஷைலின்னும் நாம் ரெட்டிப்பாக படைத்தோம், ரெட்டிப்பாக படைத்தோம். அப்போ நாம் யோசிக்கணும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும்போது என்ன செய்யணுங்க? அதுக்கு எப்படி ஆயத்துக்கு அமல் செய்யணும்? ஒவ்வொரு கமாலும் அல்லாஹ், எந்த கமாலாக இருக்கட்டும், எல்லா கமாலும் அல்லாஹ். இந்த மணியை திருத்தணும், அதில் உள்ள இங்கிலீஷை படிக்கணும், அதில் மாற்றணும், மாற்றம் செய்யணும். இந்த கமால் அல்லாஹ் அவர் கொடுத்துருக்கான். இந்த கமாலை அவர் பக்கம் சேர்க்கணும், அல்லாஹ் பக்கம் சேர்த்தோம். நாமும் அல்ஹம்துலில்லாஹ் அமல் செஞ்சிடறோம். இல்லாவிட்டா நான் பேசுகிறேன், இந்த கமாலை ஏன் பக்கம் சேர்த்துங்க, அல்ஹம்துலில்லாஹ் அமல் செய்யும், அல்ஹம்துலில்லாஹ் அமல் செய்யும். ஆகவே சுருக்கமாக சொல்லிட்டு வர ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன்னா என்ன? ஆலத்தார்களுக்கு ரப்பா இருக்கு, ஆலத்தார்களுக்கு ரப்பா. ஆலம்னா மாசிவல்லா மினல் மௌஜூதாத், நமக்கு தெரியும். அகாயிது ரஸ்வீரே எழுதுவாங்க, ஆலம் என்று சொன்னாவே மாசிவல்லா மினல் மௌஜூ, அல்லாஹ் அல்லாத வஸ்துக்கள், அல்லாஹ்வால் உண்டாக்கப்பட்டவை, அல்லாஹ்வால் உண்டாக்கப்பட்ட இவைகளுக்கு அல்லாஹு தஆலா ரப்பாக இருக்கு, ரப்பாக இருக்கு. ரப்பாக இருக்கிறானா என்ன? உங்களுக்கு மட்டும் ரப்பா? எல்லா மிருகங்களுக்கும் அல்லாஹ் ரப், எல்லா பறவைகளுக்கும் ரப்பு, எல்லா ஜர்ராத்துகளுக்கும் அணுக்களுக்கும் ரப்பு, மண்ணுக்கும் ரப்பு, திடலுக்கும் ரப்பு, வானத்துக்கு ரப்பு, பூமிக்கு ரப்பு, இஸ்லாம் அல்லாத மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ரப்பு, காஃபிருக்கு ரப்பு, முஷ்ரிக்குக்கு ரப்பு, முர்த்தத்துக்கு ரப்பு. இப்போ ரப்புனா என்ன? ஷையன் நாக்கிஸ்கு அல தர்த்தி காமில் பனானே வாலா, ஒரு நாக்கிஸான வஸ்துவை கொஞ்சம் கொஞ்சமாக சம்பூர்ணமாக்குறோம். இதாங்க ரப்புடைய மானா. அப்போ ரப்புல் அறிஞ்சு என்ன அமல் செய்யுது? எந்த ஷையையும் அற்ப மோமினாக இருக்கட்டும், சாதாரண முஸ்லீமாக இருக்கட்டும், ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கட்டும், சாதாரண விஷச்சந்தாக இருக்கட்டும், எதையும் நாக்கிஸாக பார்க்காது, எல்லாத்தையும் காமிலாக பார்த்துக்கிட்டே. காமிலான அல்லாஹ் கூட இருந்துகிட்டே இருக்கான், காமிலான அல்லாஹ் கூட இருக்கிறான். அதனால் எந்த ஷையும் நாக்கிஸா பார்க்கவே பார்க்காது, எல்லாத்தையும் காமிலா பார்க்க. நீ ஒன்றை காமிலா பார்த்து பிறரை நாக்கிஸா பார்த்த ரப்புல் ஆலமீனு ஹிலாஃப், ரப்புல் ஆலமீனு ஹிலாஃப். எப்படி அல்லாஹ் ஆக்குவான்னு தெரியாது, எப்படி அல்லாஹ் மாற்றுவான்னு தெரியாது, எப்படி அல்லாஹ் தஆலா அவர்களை அலங்கரிப்பான்னு தெரியாது. அதனால் நம்முடைய பல்லை வச்சு கடிக்கிற மாதிரி எல்லாம் அலங்கரித்து விட்ருவான். நீ நாகிசா பார்த்தா ஏற்க முடியவர்களாக எல்லாம் ஆக்கி விட்ருவான். அதனால் எந்த ஷையையும் நாகிசாக பார்த்து விடாதீர்கள். அதனால் தான் அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்லலாம், வலா தத்ருதுல்லஸீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை நபியை நீங்கள் விரட்டி விடாதீர்கள், விரட்டி விடாது, ஏஞ்சி போன்னு வேண்டாம் நாகிசாப்பா. அது காரணம் அல்லாஹ் ஒன்று சொல்கிறோம், ஃபைன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம், ரப்பை சந்திக்கக்கூடியது. ஜும்லை இஸ்மியா இஸ்மிராவுடைய மானாத்தம். சதா ரப்புடைய கால இருக்காங்க, ருபூவியத்தை அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ருபூவியத்தை அவரை சும்மா வைக்கல. பிலால ஹபஷி எப்படி ஆக்கி விட்டாங்க, சுரதோ ஜஹாசன் பூரா காஃபீர் அவங்கள நாகிசா எப்படி ஆக்கி விட்டாங்க. அலிய முர்த்ததாவை எப்படி ஆக்கி விட்டாங்க. உமர் நாயகத்தை எப்படி ஆக்கி விட்டாங்க. ஹுபைப் ரஸியல்லாஹு எப்படி ஆக்கி விட்டாங்க. ஹப்பாப் ரஸியல்லாஹு எப்படி ஆக்கி விட்டாங்க. ஜன்னத்தே அவர்களை பார்த்து முன்னோக்கிற அளவுக்கு ஆக்கி விட்டு போயிட்டாங்க. அவ்வளோ காமிலா ஆக்கி விட்டு போயிட்டாங்க. எப்படி அல்லாஹ் காமிலாக்குவான்னு தெரியாது. அதனால் வயிறை தன் அல்லாத வஸ்துக்களை காமிலாக பார்க்கல ரப்புல் ஆலமீன் ஹிலாஃப், அந்த ஆயத்துக்கு அமல். அதனால் தான் ரப்ப நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
அவர்களிடம் அல்லாஹ் சொன்னா, ஈசாவே அர்ஸலுல் மஹ்லூகாத், மஹ்லூகாத்களில் மிகவும் மட்டமான மஹ்லூகாத்களுடைய சிறுசினுடைய கழுத்தில் கயிற்றை போட்டு என்னுடைய சமூகத்துக்கு இழுத்துட்டு வா ஈசாவேன். அப்போ அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு என்னங்க பார்க்குறாங்க, நாயுடைய கழுத்தில் கவுத்த போட்டு இழுத்துட்டு போகலாமா? பன்னியினுடைய கழுத்தில் கவுத்த போட்டு இழுத்துட்டு போகலாமா? பண்டித்தானே ஹின்சீர் தானே அர்ஸலுல் மஹ்லூகாத்து. கடைசியில் அல்லாஹ் இன்கிஷாஃப் செஞ்சான் அப்படியே கல்பில். கடைசியில் அந்த கவுரை தான் கதாலையில மாடிக்கு எடுத்துட்டு போகிறாங்க அல்லாஹ்வுடைய சமூகத்தை. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னா, ஈசாவே இந்த கவுட்டை இந்த கயிறை வேறு கழுத்தில் மாட்டி இழுத்து கொண்டு நீங்கள் வந்திருந்தால் நுபுவத்துடைய பட்டியல் உங்களை தூக்கியிருப்பார். இதை தப்பிச்சது நீங்கள் என்பதான் அல்லாஹ் தஆலா அவர்களை தன்பீ செஞ்சான், அல்லாஹ் அவர்களை கண்டிச்சான். ஆகவே ரப்புல் ஆலமீன் என்று சொன்னால் ஒவ்வொரு ஷையுடன் ரப்பு காமிலான ரப்பு இருந்துகிட்டே இருக்கான். ஆனால் எதையும் நாக்கிஸாக பார்த்து விடக்கூடாது, நாக்கிஸாக பார்த்து விடக்கூடாது. எல்லா ஷைகளையும் காமிலாகும். ஏன் ரப்புல் ஆலமீன் கூட இருக்கிறான், என்ன செய்வான்னு தெரியாது, என்ன செய்வான். அப்போ அர் ரஹ்மான் ரஹீம், அர் ரஹ்மான் ரஹீம். ரஹ்மான் என்னங்க? இறக்கம் உள்ளவன், மோமின்களுக்கும் காபிர்களுக்கும் இறக்கம் செய்யக்கூடியவன். ரஹீம் என்று சொன்னால் மோமினான அடியார்களுக்கு மட்டும் இறக்கம் காட்டும் என்பது இந்த ஆயத்துக்கு எப்படி அமல் செய்கிறது, இந்த ஆயத்துக்கு எப்படி அமல் செய்யும். அப்போ அல்லாஹ்வுடைய மஹ்லூக்களை பார்க்கும்போது நமக்கு ரஹமுடைய தஜல்லி வரும். இறக்கமர்னே அவன் ஷாவத்தம் நினச்சோம், ரஹ்மான் நினைக்கலாம் போய் செத்து போத்தோம், அவன் ஒன்றும் இல்லாமல் போத்தோம், அவன் தொலைஞ்சு போத்தோம் நினச்சோம், ரஹ்மான் ரஹீமிக்கலாம். யாரை பார்த்தாலும் சரி, காஃபிரை பார்த்தாலும் சரி, ரஹ்மர்னே. நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிருடைய ஜனாசாக்கு எஞ்சி நிற்கிறாங்க, காஃபிருடைய ஜனாசாக்கு எஞ்சி நிற்கிறாங்க. இப்போ நாமெல்லாம் எந்த மூலை? ஆகவே ரஹ்மர்னு மல்லா யர்ஹமு ஃபில் அர்த், பூமியில் எவன் இறக்கம் காட்டவில்லையோ வானலோகத்தில் அவன் இறக்கம் காட்டப்பட மாட்டான். அல்லாஹ்வுடைய ரஹமுக்கு தகுதி மிக்கவனான். இப்போ ரஹமுடைய தஜல்லி ஒவ்வொரு ஜர்ராகும். எதை பார்த்தாலும் ரஹ்மர்னே. வானத்தை பார்த்தா ரஹ்மர், பூமியை பார்த்தா ரஹ்மர், அரிஷை பார்த்தா ரஹ்மர், குருஷை பார்த்தா ரஹ்மர். நமக்கு உயிர் ஜந்துக்களை பார்த்தா தான் ரஹம் வரும், உயிர் ஜந்துக்களை பார்த்தா தான் ரஹம். ஏன் நம்முடைய ரூ மாதிரி அதுக்கு ஒரு ரூ இருக்கு. ஒரு ஆடு செத்து போச்சு, ஆடு மேலே ஒரு இறக்கம். ஒரு மாடு செத்து போச்சு, மாடு மேலே இருக்கும். தான் மனைவி மேலே இருக்கும், தான் புள்ள மேலே இறக்க வரும், தான் தகப்பன் மேலே இறக்கும், தன்னுடைய சகோதரர்கள் மேலே இருக்கும், தன்னுடைய தங்கைகள் மேலே இறக்கம். ஏன் தன்னை போல ரூ அங்கேயே இருக்கு, அதனால் இறக்கம் வருது. ஒவ்வொரு செயல் அகலுல்லாக்கள் ஒவ்வொரு ஜர்ராவிலும் அல்லாஹுடைய ரூஹை தரிசிப்பதினால் ஒவ்வொரு ஜர்ரா மேலேயும் அல்லாஹுடைய இறக்கத்தை வெளிப்படுத்துவார், அல்லாஹுடைய ரஹ்மை வெளிப்படுத்துவார். ஆகவே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்லை சமாதானப்படுத்துகிறாங்க. ஒரு கல் அழுதுகிட்டே இருந்துச்சு, கல்லை சமாதானப்படுத்துகிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏன் இந்த கல்லை சமாதானப்படுத்துகிறேன்? மலையை சமாதானப்படுத்துகிறாங்க நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போஸ்போத்தியா ஓஹர் ஓதே கொஞ்சம் சும்மா அடிக்க இன்னமா அலைக்கு நபியின் ஷஹீதானி. ஏன் சமாதானப்படுத்துகிறேன்? பின்னாடி சாஞ்சிருந்த அது என்னது மெம்பர் படி ஏன் சமாதானப்படுத்தினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சமாதானப்படுத்தினேன்? ரசூலுல்லாஹ்க்கு ஒவ்வொரு ஷையிலும் ரஹம் வந்துச்சு. ஹைவானாத் மேலே மட்டும் ரஹம் வரல, ஜர்ரா பசர்ரா ஒவ்வொரு அணுக்கள் மேலே ரஹம் வந்துச்சு, இறக்கம் வந்துச்சு. அர் ரஹ்மான் ரஹீம் இதுதான் முக்கியமானது. அடுத்ததாக அல்லாஹ் 4வது பாயிண்ட் சொல்கிறான். இதில் தான் நாம் நிறைய கோட்டை வரும். மாலிகி யௌமித்தீன், தீனினுடைய நாளில் மாலிகா. இங்கே எங்கே அமல் செய்யுது? அப்போ இந்த ஆயத்துக்கு அமல் செய்யறதுக்கு எல்லாம் கபர் கியாமத்துக்குள்ளே போயாங்கண்ணே. பாக்கி எல்லா ஆயத்துகளையும் இங்கேயே அமல் செஞ்சிடலாம். இந்த ஆயத்துக்கு மட்டும் அமல் செய்து கியாமத்துக்கு போகணுமா? கபருக்கு போன பார்த்து அமல் செய்யணுமா? அங்கே தான் தக்லீஃபே கிடையாது, அமால்களே கிடையாது. அங்கே போய் எப்படி அமல் செய்ய முடியும்? கியாமத்தில் போய் மாலிக் யௌமித்தீன் எப்படி, தீனுடைய நாளில் மாலிக் எப்படி? ஆகவே நாம் யோசிக்கணும். இதை விலகிட்டோம், மாலிக் மம்முலுக்கு புரிஞ்சிருச்சு, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் புரிஞ்சிடும், இய்யாக நஅபுது புரிஞ்சிடும், இய்யாக நஸ்தஈன். ஆக சுருக்கமாக சொல்கிறேன், மாலிக் யௌமித்தீன் தீனுடைய நாளில் மாலிக், மாலிகி யௌமித்தீன். தீனுடைய நாள் என்று சொன்னால் என்ன?
தீனுடைய நாள் என்று சொன்னால் என்ன? ஒரு மனுஷனுக்கு என்னைக்கு தீன் வந்துச்சோ அன்றைக்கி தான் தீனுடைய நாள். ஒரு மனுஷனுக்கு என்னைக்கு மார்க்கம் வந்துச்சோ அன்றைக்கி தான் தீன் நாள். ஒரு மனுஷன் தொழுவாமல் இருந்தான், இன்னைக்கு ஃபஜ்ர்லேருந்து தொழுவ ஆரம்பித்தான், யௌமுத்தீன் அவனுக்கு. ஒரு மனிதன் ஜிக்ரு ஃபிக்ரில் ஈடுபடாமல் இருந்தான், இன்னிலேருந்து ஜிக்ரு ஃபிக்ரில் ஈடுபட்டான், யௌமுத்தீன். ஒரு மனிதன் தலாயில் ஹிராத் ஓதாமல் இருந்தான், இன்னிலேயும் ஓதலாம், யௌமுத்தீன். அதை கவனிச்சு யௌமுத்தீன் தீனுடைய நாள். ஆகவே தீனுடைய நாள் அல்லாஹ் மாலிக்குண்டா உள்ள தீன் வந்துச்சு என்பதற்கு அடையாளம் அல்லாஹ் நீ மாலிக்க பார்த்துக்கிட்டே இருக்கு. இல்லாவிட்டால் தீன் உள்ள இல்லை, அறவே இல்லை, அறவே உள்ள கிடையாது. ஒன்றை மாலிக்கா பார்த்த, அவரை பார்த்த, இவரை பார்த்த, தீன் உள்ள கிடையாது. ஆனால் தான் இன்ன தீன இந்தல்லா, தீன் அல்லாடத்தான் இருக்கு. அந்த தீன் ஒன்றை வந்துச்சுன்னா அப்படியே மாலிக்கா. நீங்கள் மம்லூக்கா பார்க்கணும், ரோஷ பார்க்குறது அல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, லா ஃபாயில ஃபில் ஹகீகத்தி வலா முஅஸ்ஸிர ஃபில் ஹகீகத்தி இல்லல்லாஹ். காயினாத்திலே ஹகீகத்தில் உண்மையிலே ஃபாயில ஹகீகி அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது, முஅஸ்ஸிர ஹகீகி அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது. முஅஸ்ஸிர்னா என்னங்க? அதாங்க மாலிக்கு. மாலிக்குனா எஜமான்னு சொல்லிக்கணும். அரபுகள்லாம் கடையின் உரிமையாளர்கள் மாலிக்கும்பாங்க. இந்த கடையின் உரிமையாளர் மாலிக்கு ஹாது துக்கான், இது துக்கானுடைய மாலிக். இப்போ உரிமையாளர் அது மட்டும் சொல்லிட்டுப்பாங்க. ஆனால் எங்களுக்கு மாலிக்கு மஜாஸ். இந்த மாலிக்கு மாசிராக இருக்க முடியாது, அசரை உண்டாக்கக்கூடியவர்களாக இருக்க முடியாது. ஆனால் மாலிக்கு ஹக்கீக்கியான அல்லாஹ் மட்டும்தான் மாசிராக இருக்கும். சதா மாசிராக இருந்துக்கிட்டார், சதா மாசிராக இருந்துக்கிட்டார். எப்படி? இப்போ நாம் சாப்பிட போகிறோம், ஆமாம் சாப்பிட போகிறோம், பலவு சோறு சாப்பிட போகிறோம், கரிசான்னா சாப்பிட போகிறோம். இதுக்கு மாலிக் யாருங்க? அல்லாஹ் தான் மாலிக். இதுக்கு மாலிக் யார்? அல்லாஹ். சில பேர் கடுமையான பசியில் இருப்பாங்க, சில பேர் எப்போ முடிப்பாருன்னு உட்காந்துருப்பாங்க. இருக்குதான் ஸ்ரீ பஷரி தக்காதா, மனித சுவாபத்தின் அடிப்படையில் அல்லாஹ் கொண்டு வரதான் 9 ஆச்சா. அப்போ இந்த உணவு சாப்பிட்ட பிறகு பசி நீங்கு, அல்ஹம்துலில்லாஹ். பசி அதிகமான சில பேர் கோவம் கலபியத்து சுகர்காரங்களுக்கெல்லாம் பெடவன் எடுக்கும்போது நாம் கண்கூடாக பார்க்கணும். பசியும் நேற்று கூட தஃசீலை படித்தோம், பசியும் தாகமும் ஷைத்தானுடைய தஃப்ல இருக்கும். மீன் வசுவசத்தி ஷைத்தான், மீன் வசுவசத்தி ஷைத்தான். சஹாபாக்களுக்கு பசி இருந்துச்சு, காட்டிக்கல. ஷைத்தானுடைய வசுவசா மட்டும் வரல, நாம் காட்டிக்கிறோம். ஷைத்தானுடைய வசுவசாலும் என்பதாக சொல்கிறேன். ஆகவே இப்போ சாப்பிட போகிறோம், சாப்பிட்ட பிறகு பசி எனக்கு. இப்போ உணவு தான் பசியை நீக்கிச்சா? உணவு நீக்கலைங்க. உணவு காரணமாக சபபா நம்முடைய பசி நீங்கியதற்கு? உணவு சபபே கிடையாது. உணவுக்கு இப்படி அல்லாஹ் மாலிக்கோ, உன் பசிக்கும் அவன் தான் மாலிக்கும், உன் பசி நீங்கியதற்கும் அவன் தான் மாலிக். மாசிரவன் சதா அசரம் உண்டாக்கிட்டார். நாம் அசரை முத்தாசிர் பக்கம் சேர்க்கின்றோம். அசரை அல்லா பக்கம் சேர்க்கிறேன், முத்தாசிரும் அல்லா பக்கம் சேர்க்க எங்கே சேர்க்கிறோம்? நாம சபமும் அல்லா பக்கம் முஹ்தாஜா இருக்கு, முத்தசபிமும் அல்லா பக்கம் முஹ்தாஜா இருக்கு. எங்கே நாம் ஆக்கிறோம்? ஏதோ நாம் பாடம் படிக்கிறோம், இதில் நாம் ஷுகுல் செய்யலை. செஞ்சு பாருங்கள், எல்லாமே அல்லாஹில் வரதான் தெரியும். சபமும் அல்லாஹில் வரும், முசப்பமும் முசப்பிபும் அல்லாஹில் வரும், முசப்பமும் அல்லாஹில் வரும். இல்லாவிட்டா நாமும் ஒன்றை கொண்டு ஒன்றை நாம் முடிச்சு போட்டுக்கிட்டு வாழ்க்கை செய்வோம். ஆகவே அல்லாஹு தாலா மாலிக் யௌமித்தீன் அல்லாஹ் சொன்னான், மாலிக்கா ஆக்கிட்டு தான் இபாதத்தை செய்யும். அல்லாஹ் மாலிக் ஆக்காமல் இபாதத் செஞ்ச இபாதத்து வேஸ்ட். ஐயாக்க நஅபுது வ ஐயாக்க நஸ்தஈன். அதுக்கு ஒரு ஷரியத்தில் வா மாலிக் ஆகிட்டு, அதுக்கு ஒரு தரீக்கத்தில் வா ஐயாக்க நஸ்தஈன், அதுக்கு ஒரு இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஹகீகத் மாரிஃபத்துல் பாடம். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுருக்கமாக சொல்கிறாங்க. 2 பைத்தை மட்டும் படிக்கிறேன். ரூய ஹர் எக் மீ நிகர்
मीदार पास बू के गर्दी तू ज खिदमत बूशनास दीदने दादा दाना इबादत ई बुवत फतह अबवाब सआदत ई बुवत என்பதாக சொல்றாங்க. எல்லா மக்களையும் நீ பார்க்குற பாரு, பார்த்து அதப் செய். ஒவ்வொரு மஹ்லூக்கையும் பார்க்கும்போது அதப் செய், மரியாதை செய். நீ மஹ்லூக்கு ஹிதமத் செய்வதனால் உனக்கு மாரிஃபா கிடைக்கும். அல்லாஹ்வுடைய சிறுசியலுக்கு ஹிதமத் செய். அல்லாஹ் இருக்கிறான்னு பார்த்து ஹிதமத் செய். செஞ்ச உனக்கு மாரிஃபா நசீபாகுங்கிறாங்க. அதனால தான் மௌலானா ரூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, தரீகத் நேஸ் பஜுஸ்வ ஹிதமத் ஹல்க். தரீகத் என்பதே கிடையாது அல்லாஹ்வுடைய சிறுசியலுக்கு ஹிதமத் செய்யாமல் பணிவிடை செய்யாமல் என்பதாக சொல்லுவாங்க. மேலும் சொல்கிறாங்க, ஒரு ஆலிமை பார்ப்பதும் அல்லாஹ்வுடையவர்களை பார்ப்பதும் இபாதத்தான். அதனால் நமக்கு ஷஹாதத்துடைய வாசல் நமக்கு திறக்கும். அதனால் நல்லடியார்களே, அவங்கள பார்க்க மாட்டேன் இவங்கள பார்க்க மாட்டேன் உட்காந்துக்காத, அப்படி பாரு. பார்த்து உன்னுடைய ஷஹாதத்துடைய வாசலை திறந்துக்க. இல்லாட்டி உன்னுடைய வாசல் சுருங்கி போயிடும். சுருங்கி போச்சு உன்னால் அதை நிவர்த்தி செய்யவே முடியாது என்பதாக மௌலானா ரூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஞாபகப்படுத்துகிறாங்க. அதனால் அல்லாஹ்வுடையவர்கள் அல்லாஹுடைய வாட அவர்களை தெரிஞ்சு போய் சந்திச்சாகன்னு, நான் சந்திக்க மாட்டேன் என்பதாக சொல்லக்கூடாது என்பதாக நமக்கு சொல்கிறாங்க. அவச பார்க்குறது எல்லாஹு பல கோடி நல்லடியாக போய் ஜியாரத் பண்ணாங்க. பல கோடி நல்லடியாக மக்காவுக்கு போகும்போதும் சரி, பல ஒளியாக்களை ஜியாரத் பண்ண, பல ஹான்காக்களில் தவம் இருந்தார்கள், கல்வத்தில் இருந்தார்கள். ஹோசர் அலுவலாம் நாகூர் எஜமான் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு மக்கமா நகரத்து ஹஜ்ஜுக்காக போகும்போது பல ஹான்காக்களில் தவம் இருந்தால் போனாங்க. பல ஷேக்குடைய ஃபுயூசாத்துகளை பெற்று தான் போனாங்க என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. ஆக அல்லாஹ் ரப்பல் ஜலால் நல்லடியாருடைய பாட்டை அல்லாஹு தஆலா நமக்கு விசாலமாக அல்லாஹ் திறந்து விடுவானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.